Dear students, welcome to biology class. Today we are going to see about Unit 12, Plant Anatomy and Physiology, Internal Structure of Dicot Stem. Example, sunflower. The transverse section of a dicot stem reveals the following structures. First one, epidermis. It is the outermost layer. It is made up of a single layer of parenchyma cells. Its outer wall is covered with a cuticle. It is protective in function. So the dicot stemல outermost layer என்ன அப்படின்னா epidermis. இதுவும் parenchyma cells-ஆல ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் லேயர் தான். இந்த லேயருக்கு மேலே அவுட்டர் வாலில் கியூட்டிக்கல் அப்படின்ற ஒரு கவர் இருக்கு. ஓகேவா? இட் இஸ் ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன். இந்த கியூட்டிக்கலோட ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ரொடக்டிவ் பண்ணுறது, இன்னர் டிஷ்யூஸை ப்ரொடக்டிவ் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். ஓகேவா? கார்டெக்ஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 3 ரீஜியன்ஸ். எத்தனை ரீஜியனாக டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா 3 ரீஜியன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைபோடெர்மிஸ், அண்ட் தென் செகண்ட் ஒன் மிடில் கார்டெக்ஸ், தேர்ட் ஒன் இன்னர் கார்டெக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹைபோடெர்மிஸ் பார்ப்போம். ஹைபோடெர்மிஸ். It consists of 3 to 6 layers of collenchyma cells. Hypodermis எதால் ஆக்கப்பட்டிருக்கும்? collenchyma cells ஆல் ஆக்கப்பட்டிருக்கும். How many layers present? 3 to 6 layers. It gives mechanical support. Each and every line is a biology question. ஓகேவா? ஒவ்வொரு லைனுமே கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் செகண்ட் போர்ஷன், மிடில் கார்டெக்ஸ். It is made up of few layers of chloroenchyma. ஏங்க குளோரன்கைமான்னு சொல்கிறாங்க? இங்கே என்ன இருக்குது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அது என்னது உள்ளது குளோரன்கைமா செல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் குளோரன்கைமா செல்ஸ். இட் இஸ் இன்வால்வ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இந்த மிடில் கார்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் ஆகிருக்கிறதுனால இது குளோரன்கைமா. Third layer, inner cortex. It is made up of few layers of parenchyma. Third layer என்னது அப்படின்னா parenchyma செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். It helps in gaseous exchange and store food materials. இங்கே நம்ம இதை நல்லா கவனமாக பார்க்கணும். இந்த கார்டெக்ஸ் ரீஜியனில் 3 ரீஜியன் இருக்குது. ஒன் இஸ் ஹைபோடெர்மிஸ், செகண்ட் ஒன் இஸ் மிடில் கார்டெக்ஸ், தேர்ட் ஒன் இஸ் இன்னர் கார்டெக்ஸ். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலை. ஹைபோடெர்மிஸ் என்ன வேலை அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட், கிவ் அ மெக்கானிக்கல் சப்போர்ட். அண்ட் தென் எந்த செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா கோலன்கைமாவால் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் தென் மிடில் கார்டெக்ஸு ஒர்க் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா குளோரன்கைமா. ஏன் அப்படின்னா அதில் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால அது குளோரன்கைமா செல்ஸால் ஆக்கப்படும். ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ் ஒர்க்கை பண்ணும். அண்ட் தென் இன்னர் கார்டெக்ஸு பாரன்கைமா செல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனோட ஒர்க் என்னன்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்டு ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இதுதான் இதனோட கார்டெக்ஸ் ரீஜனோட ஒர்க். ஓகேவா? தேர்ட் ஒன் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் is the innermost layer of cortex. It consists of a single layer of barrel-shaped cells. These cells contain starch grain. So, it is also called starch sheath. எண்டோடெர்மிஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது, அதாவது ரூட்லேயும் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் தான் என்ன சொல்லியிருப்பாங்க? ஸ்டார்ச் சீத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்டார்ச் சீத்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா எந்த எண்டோடெர்மிஸில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்ச் கிரைன்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த டைகாட் ஸ்டெம்மோட எண்டோடெர்மிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டார்ச் சீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஸ்டீல். The central part of stem inner to endodermis is known as steel. அதாவது எண்டோடெர்மிஸ்லேருந்து உள்ளே இருக்கிற பார்ட் வந்து ஸ்டீல். ஓகேவா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல் அண்ட் பித். ஸ்டீலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல்ஸ் அண்டு பித். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது கன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டீல். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னதுன்னா ஸ்டீல். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்டீலில் ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம், பெரிசைக்கிள். It occurs between vascular bundle and endodermis. எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா வாஸ்குலார் பண்டல்ஸ்க்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் லேயர் இருக்கும்.
எதில் அப்படின்னா ரூட்டில். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் மல்டி லேயர்ட் பேரன்கைமோட்டா செல்ஸ். இது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மல்டி லேயர்ட் பேரன்கைமோட்டா செல்ஸ் வித் ஆல்டர்னேட்டிங் பேச்சஸ் ஆஃப் த ஸ்க்ளீரன்கைமா. ஸோ இந்த பேரன்கைமாவும் இருக்கும், அதில் கொஞ்சம் இடையில என்ன இருக்கும் பேச்சஸாக ஸ்க்ளீரன்கைமாவும் இருக்கும். டைகாட் ஸ்டெம்மில் என்ன இருக்கும் அப்படின்னா மல்டி லேயரில் பேரன்கைமா செல்ஸ் இருக்கும், அண்ட் தென் அந்த ஆல்டர்னேட்டிங்காக ஸ்க்ளீரன்கைமாவும் இருக்கும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு bundle cap. There is path of hard sclerenchyma tissue outside to the phloem of vascular bundle is called bundle cap. ஒரு ஸ்க்ளீரன்கைமா இருக்கு இல்லையா, இந்த ப்ளோயத்துக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரன்கைமா, ஹார்ட் ஸ்க்ளீரன்கைமா என்ன அப்படின்னா பண்டில் கேப். ஓகேவா, 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் பண்டில் கேப்னா ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் conjoined, collateral, endark and open. ஸோ கன்ஜாயிண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கன்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன. கன்ஜாயிண்ட் அப்படின்னா அதாவது சைலம் அண்ட் ப்ளோயம் லை ஆன் த சேம் ரேடியஸ். சைலம் அண்ட் ப்ளோயம் இது இப்படி இருக்கு அப்படின்னா சைலம் அண்டு ப்ளோயம். இது சைலம், இது ப்ளோயம் அப்படின்னா இது என்னது, இந்த சேம் ரேடியஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா கன்ஜாயிண்ட். ஓகேவா, கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். அண்ட் தென் கொலேட்ரல். கொலேட்ரல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சைலம் லைஸ் டுவோர்ஸ் த சென்டர் அண்ட் ப்ளோயம் லைஸ் டுவோர்ஸ் த பெரிபெரி. இது சென்டரை நோக்கி வந்துச்சுன்னா, அண்ட் தென் ப்ளோயம் பெரிபெரி நோக்கி வெளி நோக்கி வளர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கொலேட்ரல். அண்ட் தென் endark. Protoxylem towards the center. Protoxylem towards the center. நம்ம ஆல்ரெடி சொல்ல புரோட்டோசைலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் சைலம். புரோட்டோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் சைலம் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டரை நோக்கி. இந்த மாதிரி ஸ்மால் சைலம் இருக்கு இல்லையா, அது புரோட்டோசைலம். புரோட்டோசைலம் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டரை நோக்கி மூவ் ஆகும், அதாவது சென்டரை நோக்கி வளரும். அண்ட் தென் மெட்டாசைலம் towards the periphery. மெட்டாசைலம் towards the periphery. ஸோ இது என்ன அப்படின்னா என்டார்க். ஓகேவா, என்டார்க். நெக்ஸ்ட் ஓப்பன். ஓப்பன் அப்படிங்கிறது என்னது, செகண்டரி growth present here having secondary growth. So KMPM present. This is open. Now understand conjoined means xylem and phloem lie on the same radius, that is conjoined. Collateral means xylem lies towards the center and phloem lies towards the periphery. Endark means protoxylem lies towards the center and metaxylem lies towards the periphery. Open means secondary growth present. KMPM present means open. Absent means closed. Okay va. They are arranged in the form of ring around the pith. இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பித்துக்குள்ளே ரிங் மாதிரி அரவுண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பித். The large central parenchymatous zone with intercellular spaces is called pith. It helps in the storage of food material. The large central parenchymatous cells எப்படி இருக்குன்னா லார்ஜில் இருக்கக்கூடியது parenchymatous செல்ஸ்லால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பித். ஓகேவா, இது இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது. See the diagram. This is the ground plan of dicot stem. ஓகேவா, this is epidermal hair, outermost layer epidermal hair, epidermis, and then hypodermis. hypodermisல 3 லேயர் சொல்லியிருக்கோம் இல்லையா, hypodermis, and then inner cortex, middle cortex இருக்கு இல்லையா, இது cortex region. அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் எண்டோடர்மிஸ், இதுதான் ஸ்டார்ட் சிக்னு சொல்லுவாங்க. இதில் ஏன் அப்படின்னா இங்கே வந்து நிறையா என்ன இருக்கும், நிறைய வந்து என்ன இருக்கும் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஸ்டார்ட் சிக்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டில்ஸ். இது வந்து ஒரு ரிங்கில் அரேஞ்ச் ஆகிருக்கும். மிடில் இருக்கக்கூடியது பித். நெக்ஸ்ட்டு
Transverse section of dicot stem, a sector enlarged portion. See the diagram. First one, epidermal hair, the outermost layer, and then single layer like என்ன இருக்கு அப்படின்னா epidermal hair present, and then cuticle present. இந்த epidermal cuticle present, and then epidermis outermost layer, single லேயராக இருக்கக்கூடியது பேரன்கைமா செல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். அண்ட் தென் இதனோட ஒர்க் என்னென்னா ப்ரொடெக்டிவ் த இன்னர் பார்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 லேயர்ஸாக இருக்கு இல்லையா, அதாவது ஹைப்போடெர்மிஸ், அண்ட் தென் மிடில் கார்டெக்ஸ் அண்டு இன்னர் லேயர். ஓகேவா? இந்த கார்டெக்ஸ் ரீஜியன் வந்து ஃபஸ்ட்டு ஹைப்போடெர்மிஸ் 3 லேயர்ஸாக இருக்குது. இங்கே ஹைப்போடெர்மிஸ் கொடுக்கல, 3 லேயர்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அது கோலன். இது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹைப்போடெர்மிஸ், இது கோலன் கைமாவால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ் என்ன செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும்? கோலன் கைமா. அண்ட் தென் செகண்ட் ஒன் மிடில் கார்டெக்ஸ், இது வந்து குளோரன் கைமாவால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கோலன் கைமாவோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா கிவ் அ மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ட். அண்ட் தென் செகண்டு குளோரன் கைமா. மிடில் கார்டெக்ஸ் என்னது அப்படின்னா ஃபியூ லேயர்ஸ் இருக்கும், இது குளோரன் கைமா செல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். இது வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆகிறதால இதில் நிறைய என்ன இருக்குது? குளோரோஃப்ளாஸ்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் லேயர் குளோரன் கைமா, தட் இஸ் மிடில் கார்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னர் கார்டெக்ஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் பேரன்கைமா செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். இதனோட மெயின் ஒர்க்கு gaseous exchange of plant and then store the food materials. Okay va? Next portion endodermis. So the endodermis is the innermost layer of the cortex. Okay va? It is single layered barrel shaped cells. Okay va? The cells contains ஸ்டார்ச் சீத். இதில் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய ஸ்டார்ச் செல்ஸ் இருக்குது, கிரெயின்ஸ், நிறைய ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டார்ச் சீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அனதர் நேம் ஆஃப் எண்டோடெர்மிஸ் அண்ட் டைகாட் ஸ்டெம் ஸ்டார்ச் சீத். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டீல், பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித் கான்ஸ்டிட் ஆஃப் ஸ்டீல். ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்டீலு. And then pericycle, it is occurs between vascular bundle and endodermis, multi-layer. இது எப்படி இருக்கும்? மல்டி லேயராக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டி லேயராக இருக்கும். அண்ட் தென் பேரன்கைமோட்டா செல்ஸ் ஆல்டர்னேட்டிவ் பேச்சஸ் இருக்கும். பாருங்க, சீத்து இருக்கும், மல்டி லேயராக இருக்கும். இங்கே இருக்கக்கூடியது மல்டி லேயர்ஸ் இருக்கும், ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியது. அண்ட் தென் பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா நிறையா இருக்கும். ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பண்டில் கேப்பில் பாருங்கள், இது வந்து மேடப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா. பண்டில் கேப் வந்து மேடப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா. நெக்ஸ்ட்டு கேம்பியம், செகண்டரி க்ரோத். இங்கே எல்லோ கலர் இருக்கு இல்லையா, செகண்டரி க்ரோத் ப்ரெசன்ட். ஸோ கேம்பியம் ப்ரெசன்ட். அண்ட் தென் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் conjoined. நம்ம conjoined சொல்லியிருப்போம். அந்த சைலம் அண்டு ஃப்ளோயம் ஃபார்ம் அ சேம் ரேடியஸ், தட் இஸ் கால்டு conjoined. Collateral means xylem towards the center and then phloem towards the periphery, that is called collateral. Endark means protoxylem towards the center and then metaxylem towards the periphery, that is called endark. Open means secondary growth present, so that is open. Okay va? Next pith. The large central parenchymatous zone with intercellular spaces is called pith. இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது நிறையா போர்ஷன் இருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா pith region. இதுதான் pith region. ஓகேவா? ஸோ ஹியர் it help the storage of food materials. ஸோ இந்த pith என்ன ஒர்க் பண்ணணும்னா it help the storage of food material. Thank you students.